அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு தை மாதம் முடிவதற்குள் தங்களுடைய வாழ்வில் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் எந்தெந்த கிரகநிலைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு வலம் வரப்போகின்றன. அதிலும் குறிப்பாக ஜனவரி 14ஆம் தேதி முதல் பிப்ரவரி 12ஆம் தேதி வரை தை மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தை மாதத்தில் மிகவும் வலுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரகநிலைகளும் உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் வலம் வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. ஏனென்றால் வானியல் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் இந்த தை மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. குரு பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் ஏற்பட்ட தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகும். முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய தருணம் என்பது அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உறுதியாக அள்ளி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு குருவின் சுப பார்வை ஜென்மராசியில் கிடைப்பது அபரிவிதமான மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் தெல்ல தெளிவாக உருவாகி உள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. எனவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு முழு சுப கிரகமான குருவிடம் இருந்து 9ஆம் இடத்திற்குரிய நல்ல பலன்கள் அபரிவிதமாக கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய பல காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை அனைத்தும் விலகி முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை முழு சுப கிரகமான குரு அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார். இது கன்னிராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு குருவின் சுப பார்வை ஜென்மராசியின் மீது பதிகிறது. ஜென்மராசியை குரு பார்ப்பதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகும். சுப நிகழ்வுகள் எளிய முறையில் கைகூடுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். நினைத்த காரியங்களை நினைத்தபடியே கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் தடை தாமதம் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக உண்டு. எனவே குருவினுடைய அமைப்பு இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் சந்திப்பதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அபரிவிதமாக அள்ளி கொடுப்பதற்கான யோகங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் முற்றிலும் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை கன்னிராசிக்காரர்களுக்கு. அதேபோன்று கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலிமை வாய்ந்த அமைப்பில் சனி பகவான் 6ஆம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் வலம் வருகிறார். ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் மிக வலுவாக கேது ஜென்மராசியிலும் அமர்ந்திருக்கின்றனர். இந்த கிரகநிலைகளின் அமைப்பில் மாற்றமில்லை. சனி 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்தில் ராகுவும் ஜென்மத்தில் கேதுவும் இருக்கின்றன. இந்த தை மாதத்தில் இந்த 3 கிரகநிலைகளில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எனவே இந்த கிரகநிலைகளால் நல்ல மாற்றம் உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7இல் ராகு வலம் வருகிறார். எனவே தடை தாமதங்கள் விலகி முன்னேற்றம் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக இந்த வேளையில் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் யோகஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று வலம் வரும்போது குரு பகவானும் வக்ர நிவர்த்தி பெற்று 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை விலகி கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் இந்த தை மாதம் முழுவதும் இனிமை நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக கிடைக்கிறது.
கிடைக்கிறது. எனவே தடை தாமதம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் கையில்தான் உள்ளது. அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக வக்ரகதியில் தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் செவ்வாய் வக்ரகதியில் வருவதும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் செவ்வாய் 10இல் இருந்தாலும் 11இல் இருந்தாலும் நல்ல அமைப்பாக தான் உறுதியாக பார்க்கப்படுகிறது. எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாயின் வக்ர பெயர்ச்சி மற்றும் பின்னோக்கி நகரக்கூடிய இந்த மாறுதலால் பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாக ஏற்படாது. அவை நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. எனவே ஒரு நடுநிலையான பலன்தான் செவ்வாயின் அமைப்பால் சந்திப்பதற்கான வாய்ப்பு உறுதியாக இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே சிரமம் இல்லாமல் புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு தடைதாமதம் ஏற்பட்ட சூழலில் அவை விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் தடையில்லாமல் உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் இந்த தை மாதம் முழுவதுமே சூரியன் வலம் வருகிறாருங்க. சூரியன் 5ஆம் இடத்தில் இருப்பது ஐயமின்றி பல பணிகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் திட்டமிட்டு செய்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது. அலைச்சல் சிரமம் குறையும். ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக்க கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும். தந்தை வழி உறவு முறைகளுக்கிடையே உறவு பலப்படக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. எனவே கன்னிராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் சனியுடன் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் கலஸ்தர ஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றங்களையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்படும். கலைத்துறை, அரசியல் துறையில் மற்ற துறைகளை காட்டிலும் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அபரிவிதமான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உருவாகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். சரியாக பயன்படுத்தி கொண்டால் கன்னிராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச நன்மை உண்டு. ஏனென்றால் சுக்கிரன் 7இல் அமர்ந்து ஜென்ம ராசியை வலுவாக பார்ப்பது மிக சிறப்பான நல்ல அதிர்ஷ்ட யோகங்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் 4, 5, 6 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை தடை தாமதம் இல்லாமல் உருவாக்கி கொடுக்க போகிறார். ராசியின் உச்ச அதிபதியின் அமைப்பு அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தை மாதத்தில் பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம், வளர்ச்சி நிறைவாக கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.